என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா. ஹாய் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மோட்டோவில் கம்பேக் கொடுக்குறோம். அந்த ஃபீலே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அண்ட் இப்போ எங்கே போய்கிட்ருக்கோம், என்ன மாதிரி விளாக்லாங்க? இங்கே எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது. இடமா அது ஹில் ஸ்டேஷனாக ஒரு மவுண்ட்டு தான், அது சூப்பராக இருக்கும். அந்த மவுண்ட் அங்கே ஒரு கோயில் இருக்குது, ஃபேமஸான கோயில். தவளகிரி நாதர் கோயிலா இல்லை தவளகிரி நாதர் ஏதோ சம்திங் ஒரு பேர், அது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இத்தனை வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கோம். நாங்கள் ஒரு டைம் கூட நான் ஆக்சுவலாக கீழே வரைக்கும் போவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் பசங்க கூட தானே போவோம். எப்போ தெரியுமா அது கோயில் ஃபேமஸ்? கார்த்திகை தீபத்துக்கு. இப்போது அதான் நெக்ஸ்ட் மந்த்தோ ஏதோ வரும்னு நினைக்கிறேன் அந்த கார்த்திகை தீபம். அந்த டைமில் தான் அது அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். எங்கேருந்தோ எல்லோரும் வந்து அந்த மலை மேலே ஏறி, அதான் நம்ம திருவண்ணாமலை கிரிவலமாக கார்த்திகை தீபத்துக்கு மேலே ஒரு கற்பூரம்லாம் ஏற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஏற்றுவாங்க. ஆனால் இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க யாரையும். இங்கேருந்தே பார்த்துப்பாங்க. நான்லாம் வீட்டில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்லை. இப்போ இருக்கிறது என்ன ஒரு 2 பெரிய டாஸ்க்கான விஷயம்னாங்க, இப்போ மழை வேறு தூரிக்கிட்டு இருக்குது. இப்போ அது தூரல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேலே ஏறவுமா இல்லை கிட்ட போகிறதுக்காட்டியும் மழை வந்துடுமான்ட்டு எனக்கு அதான் ஒரு பயமாக இருக்குது. பேக்லலாம் கேமரா எப்படி சொல்கிறது, நினைஞ்சாலும் வாட்டர் ப்ரூஃப் தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லலாம், நாங்கள் நம்ம சென்னைக்கு போய் இப்போ ஆக்சுவலாக இப்போது எப்படி சொல்கிறது, நாளைக்கு சென்னை கிளம்பணும். அதனால தான் இன்றைக்கி சரி விலாக் எடுக்கலாம், நம்ம 2 monthsல 1K ரீச் பண்ணணும் சொல்லணும். அதையும் கேஷுவலாக விட்டுட்டேன், அப்படியே சொல்கிறதோடு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதான் அந்த ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணி 10 நாளில் சம்பாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி 20,000 ரூபா. ஆக்சுவலாக அது முடியாதுன்னு எனக்கும் தான் தெரியும். ஏன்னா ரொம்ப கம்மியான டைம், என்கிட்ட காசும் அதிகமாக இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் ஒரு நல்ல கண்டிஷன் மொபைல் இல்லை நம்மக்கிட்ட. சரி, அதை வச்சுட்டே கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினேன். இன்னும் காலேஜெலாம் எப்படி சொல்கிறது, இன்னும் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கா. சரி, பார்ட் டைமாக ஸ்விக்கி ஓட்டிகிட்டே படிக்கலாம்னு சொல்லி தான் ஸோ ஃபுல்லி ஒரு இது வருது இது. சரி, ஓகே, இத்தனை நாள் அப்பா அம்மா காசில் படித்தோம், இதுக்கப்புறம் நம்ம காசில் நம்ம படிக்க வேண்டியது தான். மினிமம் ஒரு 2 டிகிரியாச்சும் முடிச்சுட்டு போயிடும். ஃபஸ்ட் கிராஜுவேட் வேறு நம்ம. சரி, அதனால தான் பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். அண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சென்னையில் வந்து சர்வே பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. அது சர்வே ஆகிட்டோம், அடுத்து நம்ம வேறு லெவல் தான். அண்ட் இப்போ நாளைக்கு சென்னை கிளம்புறதுனால சரி, எப்போத்துலோ பிளான். அது வந்து சிவன் ஐயான்றது அவரே கூப்பிட்டா மட்டும் தான் நம்மளால் போக முடியும். நிறைய பேர் சொல்லி கேள்விட்டு நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன். ஸோ நான் எத்தனையோ அதுமாதிரி பருவதமலையில் நம்ம ஸ்டார்டிங்கில் விலாக் பண்ணியிருப்போம். வெறும் மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு அந்த மொபைல் மோட்டோ விலாகிங் செட்டப் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். அந்த விலாக்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போது விலாக் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லா மோட்டோ விலாக் பண்ணியிருப்பாங்க. பட் நான் அந்த டைமில் பண்ணியே அவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம எதுவுமே இருக்காது, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட். பியூட்டிஃபுல். எத்தனை கஷ்டத்துக்கப்புறம் நம்ம மோட்டோ விலாக் பண்ணுறோம். சென்னை போகும்போது பைக் ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளோ எப்பா ஐயோ, அதெல்லாம் சொல்கிற வார்த்தையே இல்லை. அண்ட் எல்லாமே ஒரு அனுபவம் தாங்க. அந்த அனுபவத்திலேயே தான் நம்ம வளரணும்னு நினைக்கிறேன். வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும். நான் என்ன ஆனாலும் சரிங்க, ட்ரீம்ஸை கொடுத்துடவே கூடாது. ஸோ அதுக்கப்புறம் படிக்கணும்னு இப்போ ரீசெண்ட் டைமில் ஆசையாக இருக்குது. சரி, பிஜி படிக்கணும், இன்னும் நாலேஜுக்காக இருக்கணும், இன்னும் டேலண்டடாக மாறணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. நம்மளை பார்த்தாலே எப்படி சொல்கிறது, எப்படி இந்த ஆசைங்க சப்போர்ட் பண்ணி நம்ம மாட்டி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்மளோட ஒர்க்கை மட்டும் பார்க்கணும். நம்ம ஒர்க்கு சரி, நான் எப்படி சொல்கிறது, புலம்பல் விலாகாக மாறிடக்கூடாது. ஆக்சுவலாக அந்த மலை ஏறுதான் விலாகாக இருக்கணும். நம்ம பிரச்சனை இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ். அப்புறம் நம்மளோட வீடியோவை ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு அண்ணா பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு சூப்பர் தம்பியா ஏதோ போட்டால் இருந்தது, ஆனால் சூப்பர்னு ஏதோ ஒரு கமெண்ட் வந்திருக்கும். அதை பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவிலேருந்துலாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்களா. சரி, ஓகே, இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நிறைய பேர் நம்மளோட சப்போர்ட் பண்ணணும். இப்படி கரெக்டாக ஆகணுமா?
ஆக்சுவலாக போட்டு பேர் தவளகிரி ஆலயம் தவளகிரி அன்றைக்கி எவ்வளோ கிசுகிறதுல மோட்டோ விளாங்கிங்க கிட்ட வருவேன் நினச்சி பார்க்கல. ஆக்சுவலாக இந்த மலைக்கு நிறைய டைம் வந்திருக்கேங்க நான். அண்டோ இந்த மலைக்கு தாங்க போக போகிறோம். இப்படி போகணுமாடா? அது ஒரு வீடு இருக்குடா, அங்கே விட்டு போயிடலாம்டா பைக்கை. ஏய் பர்மிஷன் கேட்டால் எல்லா வீட்லையும் விட்டுப்பாங்கடா. அக்கா இல்லை வீட்டுக்குள்ளே விட போகிறோம் நம்ம எங்கே அங்கே விட்டுட்டு இங்கே வரணுமா? ஏய் அங்கேருந்து பார்த்தா தெரியும் போலுக்குறா பைக்கை. ஆக்சுவலாக இந்த மாதிரி தாங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பைக்கு மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, மற்றபடி ஒரு விஷயம் இல்லை. வா வா வா. இந்த மலைக்கு படிக்கட்டு எங்கே இருக்கு? இந்த மலைக்கு படிக்கட்டு எங்கடா இருக்கு? ஏய் இவன் நம்பி போகலாமா? இவன் நம்பி போகலாமான்றேன். பார்த்துக்கலாம். அவர் ஒரு வாட்டி காட்டிவா, அவர் தான் முக்கியமானவர். ஒன்றுதான் இல்லை, நான் ருத்ராஜ் எடுக்கல. ஃபைனலி மேலே வந்து ஆக்சுவலாக அங்கே போகணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு அவ்வளோ பெரிய மலை. ஏய் நல்லா இருக்குதா பார்க்கவே. அந்த பில்லு தான் எனக்கு இந்த இதோ இருக்குது, அந்த இது எனக்கு பயம். இது தானே ஃபைனலி வந்துட்டோம். நீ எண்ணிலாம் வர முடியாது, நீ வேணா நீ போ. நான் என்றேன் வரவா, அதுலேயே போட்டுக்கலாம். மல்லை முருகா புரியுங்க. இதுக்கப்புறம் இது வச்சு 3 படி கேட்டான், எத்தனை படிக்கிறதுக்கு 1 போட்டு வச்சுக்கிறான் சுத்தமே. இன்னொரு அப்பா ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருக்கீங்களே நல்லா பத்திரமா மாப்பிள்ள வந்து ரசிக்கிறேன். மலைக்காடு இந்த பாட்டு யாருக்கேறது மைண்டில் ஒட்டிக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்டார்ஜ் இருக்கு? 26 பரவாயில்ல பார்த்துக்கலாம். இருட்டா நாங்கள் எங்களை ஓ கவுண்ட் பண்ண போயிருக்கியா? ஏய் மூச்சுட்டு வாங்குற இங்கே தான் ஏண்டா. ஏய் இங்கே மூச்சு வாங்க சொன்ன மாதிரி அங்கே இன்னும் மேலே இருந்தா இன்னும் எவ்வளோ தூரம், கொஞ்சம் தூரம் தாங்க வந்தேன், அதுக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அதோ அந்த இடம்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு அழகு கொட்டி வச்சுட்டு நம்ம என்னடா தேடிக்கிட்டு இருக்கோம். அது கூட போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு அவ்வளோ வாங்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ஏய் இதுக்கு தான் சொன்னீங்க இவ்வளோ தண்ணி எத்தனை வாங்கினு. மல்லையும் இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கா? ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கு மைண்ட் செட்டு. நமக்கு அந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ண மாட்டேன், சும்மா பயந்த பையன். அப்பா வந்தாச்சு மலை. என்ன பார்க்குற? ஓடுற நீ எப்படியும் உட்காரக்கூடாதுன்னு சொன்னாடி. வாடா போகலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா நானே உட்காந்துருவேன், காலில் அந்தளவுக்கு வலிக்குது. உட்காராமல் எப்படியாச்சும் ஏறிடணும். கையெல்லாம் வேறு ஊற்றுது. இல்லைப்பா வந்தாச்சு வழியே சாதாரணமாக நிற்கிறது இல்லை, ரொம்ப டஃப்பாக இன்னும் இவ்வளோ தூரம் ஏறணுமா? ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்ததுக்கே எனக்கு வேர்வெல்லாம் விட்டுடுச்சு. நீ எவ்வளோ தூரம்ப்பா பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த அழகுக்காக எவ்வளோ வேணால் கஷ்டப்படலாம். ஸோ ஒருத்தன் தவளை மாதிரி யாரான்னு தெரியுதுங்களா? தெரியாது. இங்கே இருந்து தண்ணி எத்தாந்துட்டோம்டா. நம்ம தண்ணி எடுத்தாராமல் இருந்ததான் பிரச்சனையே. சரி நான் அந்த அளவுக்குலாம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். எத்தனை டிக்கெட்டில் ஏறுவோம் நம்ம? எத்தனை டிகிரியாக இருக்குன்ற இது ஏறுது? 50 டிகிரி இருக்குமா? 60 50 தரமா? ஐயோ வா அதான் வீடியோ தான் இருக்கு, ஃபோட்டோ ஏன் வரதான் பெரும் கஷ்டமாக இருக்குது. குட்டி 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 குட்டியாக வீடு, குட்டி குட்டியமாக பாக்ஸ் பாக்ஸாக நிலம், தண்ணி.
வந்தாசி இது வந்தாசி தான் இருக்கும். அதான் அது கிடையாது, மும்முனி சைடு அது. அதுவா ரொம்ப கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். அதோ இருக்குது அங்கே தான். இப்படி போயிட்டு ரைட்டு லெஃப்ட்டு அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நான் உட்காரல, ஆனால் டயர் ஆகிடுச்சு உடம்பு. பட் என்ன நான் உட்காரக்கூடாது மைண்ட் செட்டில் இருக்கு. இங்கே போகிறா எங்கே நம்ம போகிறோம்? சிவனா பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போன போது மூச்சு வாங்குதா. தண்ணி இருக்கு மேலே, வாட்டர் தண்ணி இருக்கு போல பேக்ல. தடியில் இருக்கு. சிவனை ஏதோ இருக்காரு பாரா. எங்கும் கலந்தாய் போற்றி. மேலே ஓம் நமச்சிவாய. பயப்படும். பயங்கரமா இருக்குடா. கது வரையுமே செஞ்சிடறாங்க. கல் இல்லை, கல்லால் செஞ்சிருக்காங்க. அதுதான் சொல்லி காமிச்சிடலாம். என்னது முருகன் அண்ணனு தெரியுறியா? ஆக்சுவலாக இங்கே இருக்கிற செவுரு, அதான் எப்படி சொல்றது, செவுரு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க. நான் சூப்பராக இருக்கு. மண்ணால செஞ்சிருக்காங்களா? பின்ன அதான் நானும் சொன்னேன். இல்லை செங்கல் தான். அது மண்ணால அந்த காலத்தில் அப்படி செங்கல் வச்சு செஞ்சுருக்காங்க. நான் எதாவது ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வரேன். அது பார்க்க சீக்கிரம் அது குட்டி பாருங்க. அதுக்காக பயப்படுறேன். அதுக்கு வழியில் வந்தால் பின்ன பயப்படுறேன். எம்மாதிரி வருவதில்ல. மேலே எத்தனை இருக்குமோ அவங்க பங்காளி சொந்தக்கார மச்சான் 3 பேர். நம்ம 3 பேர், அவங்க 8 பேர் இருந்தாங்க. வந்துட்டுமா கிட்ட? நீ ஒரு இது இருக்குடா. ஏறி மேலே போய் ஏறி நில்லு. போய் புரி பாருங்க, கலப்பாரு பாட்டில் வந்துருக்கலாம். ஆள் இருக்காங்களா? ஓ மேலே இது பாரு. நாய் பிளாக்கி அவனு சங்கு இருந்தால் கொஞ்சம் சார் இதெல்லாம் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, கண்ணார முதக்கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி போற்றி. என்ன பண்ணுவோம்? யார் ஏற்றோம்? அல்லவா
சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் இதமோ என்ன அற்புதம் இதுவே என்ன அற்புதம் ஆடியவாரனே அம்பலவானனே அம்பலவானனே நாட்ட கருணையை ஏழை அறிவேனோ ஏழை அறிவேனோ ஏழை அறிவேனோ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பன் அல்லவா ஃபைனலி சாமி கும்பிட்டாச்சு. போலாமா? ஸோ உங்களுக்கு தான் கீழே போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். சாமிலாம் கும்பிட்டாச்சு. ப்ளஸிங் உங்களுக்கு வந்துருக்கும். பெஸ்ட் பயங்கரமாக இருக்கு. சென்ட் பண்ணி தானே பண்ணி விட்டுறாரு கட்டியா சென்ட் பண்ணி விட்டு ஹெல்த் ஆச்சுட்டு அது மட்டும் யூடியூப்ல போட்டு. ஸோ ஃபேமே சாமிலாம் பார்த்தாச்சு. அண்ட் கீழே இறங்க வேண்டியது தான். ஸோ அந்த சாமியும் பார்த்துங்க. இது தாங்க ஃபேமே. ஸோ பயங்கர போயிட்டு. ஸோ சிவனையா அண்ட் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் வில் யூ சூன். பாய் பாய். பார்த்து சேஃபாக இருங்க. தியானத்திலே இருங்க. எப்பவுமே இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாடா வாடா போலாம் டேய். ஸோ டைம் ஆயிடுச்சு ஃபேமே. ஸோ இதோட இந்த விளாக் எண்ட் பண்ணுறேன். அண்ட் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸோ உங்கள் எப்படி சொல்கிறது நல்லா இருந்துச்சு ஃபேமே. ஸோ இதோட நம்ம விளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன். அண்ட் சீக்கிரமாக 1K ரீச் பண்ணுறோம். அது செலிப்ரேஷன் விளாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது, அதையும் அச்சீவ் பண்ணுறோம் ஃபேமே. அதுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் நல்லா போடுறோம். இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஸோ பை ஃபேமே. நெக்ஸ்ட் விளாக் பார்ப்போம். டாட்டா. வில் யூ சூன்.